ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி சீட்டோஸ் செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ரவை 150 கிராம், அதாவது 1 கப். இன்றைக்கி நான் பெரிய ரவை இருந்ததால் பல்ஸ் மோடில் ஊட்டி வச்சுட்டேன். நீங்கள் சின்ன ரவையாக இருந்தால் அப்படியே மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். பேனில் எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 1.25 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஒரு கொதி வந்த பிறகு ஒரு சிட்டிகை உப்பு, 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிட்டே இருங்க கைவிடாமல். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருக்க 2 நிமிஷம். 2 நிமிஷத்துக்கு பிறகு கையை ஈரம் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. மாவு பிழிஞ்ச பிறகு எண்ணெய் கையில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டாதீங்க, சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டுங்க. ஏன்னா பெரிய பெரிய உருண்டைகளை உருட்டினீங்கன்னா உள்ளே மாவாக இருந்து வெளியே மட்டும் மொறுமொறுப்பாக இருக்கும். இதே போல் எல்லா மாவுகளையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். உடனே திருப்பி போடாதீங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு திருப்பி போடுங்க. 4 பக்கமும் ஃப்ரை பண்ணுற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்க. கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. சீட்டோஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. சீட்டோஸ் ஆறின பிறகு மிளகாய் பொடி 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சாட் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால். ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 90s கிட்ஸ் ஃபேவரட் ஸ்நாக்ஸ் ரெசிபி சீட்டோஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு மொறுமொறுன்னு இந்த சீட்டோஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.